ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாக் டெஸ்ட்டை தான் எடுக்க போகிறோம் எப்பயும் போல். ஸோ நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. எழுதுதான் இது. ஓகே, டெஸ்ட் எடுத்துடலாமா? Selling price of 10 book is equal to 16 cost price. 8 by 10 இப்போ 16 8 5 கரெக்டாக. இப்போ 8 by 5 அப்போ என்ன வரும்? பர்சன்டேஜ் 3 by 5 into 100 60% ப்ராஃபிட். கரெக்டு தான். ரெக்டாங்குலர் டின் ஷீட்டை வந்துட்டு சிலிண்டராக மாற்றுறாங்க. ரெக்டாங்குலர் லாங் பார்த்தீங்கன்னா 17, வித்து பார்த்தீங்கன்னா 22. ஓகே, அப்போ இது மாறும் போது இப்படி மாறும் கரெக்டாக. இப்போ 17 அதே 17 தான் இருக்கும் சிலிண்டர். இப்போ 2πr வந்து 22 இருக்கும். இப்போ r is equal to 11 by 5 இருக்கும். வாட் இஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர்? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். கரெக்டா? பை கரெக்டா? பை ஆர் ஸ்கொயர் ஹெச் தான். கரெக்ட் தான். 11 is divided by பை. 11 is divided by பை. ஹெச் என்ன? 17. பையன் அடிச்சு வரலப்ப 7 பையில் முடியும் ஆன்சர் இருக்கா? 7 பை. ஓகே, இது என்ன? 2401 என்ன நம்பரோட இது தெரியல எனக்கு. 41 into 41 போடலாம் இருங்க. 14416 41 வராது. 51 போடலாம் இருங்க. 15525 106 51. இல்லை 49 போடலாம் இருங்க. 49 81 36 44 36 16 17 18 19 10 14. ஓகே, 49 பா. அப்போ 7 2 7 3 இது ஒரு 7 into 49. 7 ஒரு 7 பேலன்ஸ் இருக்குது. இது எடுத்தால் 7 7 ஸ்கொயரு 49. தென் டேப் 18 ஃபில் பண்ணுது. ஒன்று வந்து எம்டி பண்ணுது. ஒன்று ஃபில் பண்ணுது, ஒன்று வந்து எம்டி பண்ணுது. 18 24 3 டேபிளில் 6 8 2 டேபிளில் 3 4 12 into 12. அப்போ 144 144 18 அடிச்சு விட்டேன்னா வரும். 6 டைம் 8 டைம் வரும். 144 12 into 12 24. ஓகே, 26. ஓகே, இதுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள், மைனஸு. அப்போ 12 into 12 3 by 4 கேட்குறாங்க. 3 by 4 is divided by 2. இப்போ 9 6 என்ன?
54. Both roots of the quadratic equation are also the roots of another quadratic equation. Which of the following must be true? 2ன்னு ஒரு இருக்கு. இதோட ரூட்ஸ் என்னவா இருக்கு? அப்போ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸை காமனாக எடுத்துகிட்டு இன்ட்டு 2 போட்டுக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் 2 போட்டுக்கிறேன். இப்போ இருங்க, கரெக்டாக தான் பண்ணியிருக்கேனா? எக்ஸ் ஸ்கொயர் வருது. ஓகே, 2x. ஓகே, இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 வரும், எக்ஸ் ப்ளஸ் 2 வரும். ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா -1 -2 வருது. ஓகே, நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி மேக் பண்ணுவோம்? எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டான்னு மேக் பண்ணுவோம். கரெக்டாக? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன? -3. ஆனால் இங்கே +3 ஆக மாறிடும். ப்ளஸ் 2ன்னு வரும். மைனஸ் ஓகே, 2 தான் வரும். கரெக்டு. +2 = 0. இது வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு வந்த இது. இதையும் பார்த்தா சேமாக இருக்குது. அதான் இதுதான் இருக்கும். ax² + bx + c must be the multiple தான் ஆன்சர். வேறு எதுவுமே வந்துட்டு டேலி ஆகிற மாதிரி இல்லை. கரெக்டாக இந்த 3 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தான் ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மெயின் ப்ரொபோர்ஷ்னாலிட்டி எப்படி பண்ணுவோம்? 13 இன்ட்டு பண்ணுங்க. 130 மைனஸ் 26√5. ஓகே, அதே மாதிரி ப்ளஸ் 80√5 மைனஸ் 16 × 5. இப்போ 80ல் ஒரு 26 போச்சு அப்படின்னா 54 √5. 80 130 20 50 வரும். கரெக்டா? கரெக்டாக தான் போட்டேனா? கரெக்டு தான். இதுக்கு ரூட் எடுப்போம். ஃபார்முலா என்னன்னா x is equal to √AB. இந்த ஃபார்முலா. தேர்ட் ப்ரொபோர்ஷனல் எப்பவுமே நிறைய வாட்டி தேர்ட் ப்ரொபோர்ஷனல் கேட்குறாங்க. இப்போ 18xy c வச்சுப்போம். x ஒரு x பேலன்ஸாக இருக்குது. x 3. அப்போ c is equal to 18 × 3y². 18 3s are in 4y² நம்முடைய ஆன்சர். ரொம்ப காசு டைம் எடுக்கக்கூடியது இது. 42 பண்ண வால்யூம் ஆஃப் பண்ண 42 × 42 × 42 24 × 2 8 நம்முடைய ஆன்சரு. இது இருக்கு பாருங்க, 8. வால்யூம் ஆஃப் கியூப் ஃபார்முலா a³ 3 நம்பர்ஸோட இது கொடுத்துருக்காங்க. இப்போ 10x தான் நம்மளுக்கு 5380 அப்படின்னா எக்ஸ் என்னவா இருக்கும்? 538. ஒரு சிஸ்டம் இருக்கு, 8 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது. அனதர் வந்து எம்டி பண்ணுது, ஃபில் பண்ணுது. ஒன்று வந்துட்டு a tap can fill the cistern later, and the hole in the bottom can empty the fully filled cistern later. எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறானு பாரு. இது எம்டி பண்ணுது, இது ஃபில் பண்ணுது, அவ்வளோதான். அதை விட்டுட்டு ஏதோ பண்ணி வச்சுருக்கானு. ஓகே, கேட்குறது both the taps are open, what will the empty do? ஓகே, 80 is divided by இது எம்டி பண்ணது 2 40. கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குன்னே கொஷின்ஸ் மேக் பண்ணுறானுங்க.
மோடுக்கும் மீனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 37.8. இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன்னு சொல்லிட்டு. இப்போ மோடு மீடியன் தான் நம்மளுக்கு ஃபார்முலாவில் இருக்கணும். மோடு மீடியன் அப்போ மோடு இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2. மீன் என்ன? 37.8. சாரி, மீன் என்ன? மோடு மைனஸ் 37.8. கரெக்டா? இதுதான் மீன். ஆல் தான். 3 மீடியன் மைனஸ் 2 மோடு ப்ளஸ் 37.8 into 2 போட்டால் 16, 14, 15, 6, 7, 7, 5, 6. இப்போ இங்கே போகும்போது 3 ஆகும். இது வந்து 3 மீடியன் ஆகும். கரெக்டா? இப்போ 7, 5, 6, 3 அடிச்சுட்டு ஆன்சர் வந்து 2, 5, 2, 2, 5, 2 இருக்கா? இது ஒரு பாருங்க. இது என்ன? 30 minus 90. 30 minus 90 minus 60. Minus 60 of minus 30. இப்போ 90 வருது, மொத்தமாகவே 90 வருது. இப்போ 30 மைனஸ் 90 போட்டால் மைனஸ் 60. அப்போ 30 மைனஸ் ஆஃப் மைனஸ் 60. 90யா? பர்சன்ஸ் 30% ஆஃப் ஹிஸ் மந்த்லி ரெண்ட்டு, அப்புறம் அதெல்லாம் சேவ் பண்ணுறான். ரிமைனிங் இது அவனோட சேலரி என்ன? சேலரி எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். 30% சேவ் பண்ணிட்டா மீதி ஒரு 70% தான் இருக்குது. மீதி வந்து 8, 4, 8, 1, 7, 5, 1, 2, 13, 11, 12, மீதி 9, 2, 3, 2. ஓகே, அது போக இவங்க வச்சுருக்கான், சேவ் பண்ணுறான். இது கூட ஒரு 715 போட்டுக்கிறேன். 7, 4, 9, 9. இப்போ என்ன வரும்? 9, 9, 4, 7. 7 டேபிள் அடிக்கலாமா? 7 டேபிள் அடித்தா 1, 2, 9 வரும். 4, 1, 7, 1, 4, 2, 1 வரும். அப்போ 14210. 14210. ஓகே. டிஃப்ரென்ஸ் சிம்பிள் இன்டர் காம்பவுண்ட் 3 இயர் கொடுத்துட்டாங்க. 3 இயர் ஃபார்முலா என்ன? PR ஸ்கொயர் இஸ் டிவைடட் பை 100 ஸ்கொயர் 3 + R இஸ் டிவைடட் பை 100 தான் ஃபார்முலா. டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் கேட்குறாங்க. 186. பிரின்சிபல் தெரியலை, இங்கே ஸ்கொயர் வரும். எடுக்கணுமா? 1 இது ஓகே. 310 + 100 வரும். கரெக்டாக 186. இப்போ 186 0000 divided by 310. 31 கூட 6 போடுங்க. 6, 18 வருதா? இப்போ எடுத்து விட்டால் என்ன வரும்? 600.
மார்க்குடு ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை. காஸ்ட் ப்ரைஸ் 22/100 வச்சுப்போம். 11 50 50 ரூபிக்கு மார்க் பண்ணதை 61 ரூபிக்கு விற்கிறாங்க. சாரி, 50 ரூபாய்க்கு இருக்க காஸ்ட் ப்ரைஸாக 61 ரூபா மார்க் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ எனக்கு 7% ப்ராஃபிட் வருது. இப்போ 100 ரூபாய்னா 107க்கு சேல் பண்ணுறேன். கரெக்டாக? ஓகே, இப்போ இதுக்கும் மார்க்கெட் ப்ரைஸ் சேலிங் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 6100 7 5 are 35 7 5 are 35 5 இப்போ 535 0 இதுக்கான டிஃப்ரென்ஸ் 6100 535 0 60 ஆக மறுமா 10 10 ஒரு 5 7 750 is divided by 6100 ஒரு 00 அடிச்சு விட்டேன்னு வரும். 61 750 அடிக்கணுங்க. இப்போ 1 டேபிள் போகும். 61 4 1 இப்போ 2 டைம் போகலாமா? 61 into 2 2 1 2 1 2 2 இப்போ 12.3 தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கும் இது. ஆவரேஜ் ஆஃப் 36 numbers 45 into 36 6 5 are 30 24 27 15 12 13 0 12 6 இதில் 37 53 நெக்லெக்ட் பண்ணிடுறேன். 0 90 நெக்லெக்ட் பண்ணிடுறேன். ரிமைனிங் கேட்குறாங்களா? ஆவரேஜ் கூட 1530 45 இருந்தது பிஃபோர், அதில் 43 இருக்குது. கரெக்டாக 36 இருக்குது. அதில் 2 நம்பர் போயிடுது. 36ல் 2 போச்சுன்னா 34. One 7 14 7 1 3 6 5 17 into 45 தான் வரும். ஏன்னா 7 into 5 தான் நமக்கு 5ல முடியும். ஸோ ஆன்சர் வில் பி 45. டூ எக்ஸ் ப்ளஸ் 11y is equal to 505. அதே மாதிரி 10x ப்ளஸ் 10y is equal to 1310. இது எப்படி எழுதலாம்? 2x plus 11y is equal to 505. x plus y is equal to 1310 எடுத்துடுறேன். இப்போ 2வால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அடிச்சு விடுறேன். என்ன ஆகும்? 9y கிடைக்கும். ஓகே, 505ல் 262 போச்சுன்னா நானும் 3 10ல் 6 போச்சுன்னா 4 243 வரும். இப்போ y is equal to 2 7 27. கரெக்டாக தான் 27. y is equal to 27. இப்போ y is equal to 27னா 131ல் ஒரு 27 போச்சு x வரும். 4 0 1 இது வந்து எக்ஸு. அவனே கேட்குறான் 8 பேக்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்களா? இன்ட்டு 8 போடணும். இன்னும் எப்படிலாம் கேட்குறானுங்க? 3 32வா? 8 இன்ட்டு ஒரு 8 போடுங்க. 56ஆ?
ஆமாம் 56 16 21 216 12 6னா 6 பாப் இது ஒரு பாருங்க 6 கரெக்ட் தான் 6ல் முடியுது. எல்லாமே கொஞ்சம் கால்குலேட்டிவாக தான் கேட்குறாங்க. கிரண் borrowed 1 என்ன கேட்குறான் 6000 into 2 into rate of interest கொடுக்கல ஈக்குவல் டு 4000 இன்ட்ரெஸ்ட் கட்டுறான். ஓகே இது வந்து 8 r is equal to 100 is divided by 8 4 50 2 25 12.5 answer. Shopkeeper expects the gain 134 தான் எனக்கு 3417 அப்படின்னா ப்ராஃபிட் 34 என்னன்னு கேட்குறான். 134 எப்படி எழுதலாம் 2 டேபிள் அடிங்க 6 7 அப்போ 2 into 67 எழுதலாம் கரெக்டாக. இப்போ 67 into 67 வந்துட்டு 3417 அடிக்கிறேன். 1 into 5 போட்டுக்கலாமா 35 33 33 ஓகே 5 போட்டுக்கலாம் 335 ஓகே 7 567 51பா. அப்போ இது அடிச்சனா என்ன ஆகும் 51 டைம் ஆகும் கரெக்டாக. இது அடிச்சனா 17 டைம். ஆன்சர் 7ல் முடியணும். ஆன்சர் ஒரே ஒரு ஆப்ஷன் 7ல் இருக்கு. இது என்ன sin thetaவும் cos theta sin 5a is equal to 45 வச்சுக்கலாமா. ஏன்னா சைனும் sin theta cos theta ரெண்டுமே 45ல் தான் சேமாக இருக்கும் கரெக்டாக. இப்போ a is equal to 45 is divided by 5 வச்சோன்னா 9 வரும். ஐயோ acute angleனா less than 0 degree. கரெக்டாக தான் போட்டிருக்கேன். 5a is equal to a minus 42. அப்போ 42 is equal to 4a வரும். 4a is equal to minus 42 இருக்கும். a is equal to சரி லாஸ்ட் டைம் இருந்தால் செக் பண்ணலாம். ஸ்பீட் ஆஃப் போட் கேட்குறாங்க. 14 கிலோமீட்டரு 14 ஹவர்ஸ்னா 1 171 9ல் போச்சுன்னா 1 அப்போ ஆஃப் 1 + 19 20 10 10 10. அடுத்த கொஷின் பேஸ் parallelogram ஏரியா என்ன பேஸ் இன்ட்டு ஹைட்டு 97 into 43 97 into 43 தான் ஆன்சரு. 21 37 சாரி 27 29 8 7 1ல் முடியும் ஆன்சர். இது என்ன 9 டேபிள் கேட்குறாங்களா. ஓகே 9 அடிச்சிடுறேன் இதுவும் அடிச்சிடுறேன். 5ம் 4ம் அடிச்சிடுறேன். 2 5 6 இருக்குது. பேலன்ஸ் வந்து 3 இருக்குது கரெக்டாக. நம்ம ஆன்சர் 3. மேக்ஸிமம் வேல்யூ 3 தான். வேறு எதை போட்டாலும் டிவைட் ஆகாது.
percentage he saves 35 percentage of his expenditure. 65, yeah. One, two, 257, one, ரெண்டு ஆப்ஷன் 257 into 13 என்னப்பா வரும் 21, 15, 17, 6, 7 அப்போ 257 அப்போ 1, 14, 13, 3341 3341 ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது, ரெண்டுமே கான்குரண்ட்டாக இருக்குது. ஒன்று வந்து ஏபிசி, இன்னொன்று வந்துட்டு எக்ஸு ஒய்இ செட்டு கான்குரண்ட்டாக இருக்குது. ஓகே, ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 4. அப்போ 8 10 பாட்டு தான் 180 அப்படின்னா அவன் கேட்குறது எக்ஸு அண்டு செட்டு கேட்குறாங்க. கரெக்டாக எக்ஸு செட்டு 6 பார்ட் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக அப்போ 18 into 6 போட்டால் 48, 8ல் முடியக்கூடியது ஆன்சர் இருக்கா? இந்த ஒர்க்கே கான்குரண்ட் கொடுத்துருக்காங்க, சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் கிடையாது, கான்குரண்ட் ட்ரையாங்கிள். அடுத்த கொஷின், மோட் 1 வராது, 1 2 டைம்ஸ் தான் வருது, 1 வராது. 4 4 4 4 4 தான் வரும். 2 வருமா? 2 5 வருமா? 5 ஒரே ஒரு வாட்டி தான் வருது, 2 வாட்டி வருது. 5 4 தான் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகுது. 4 வேற என்ன இதை ட்ரை பண்ணலாம். ஆவரேஜ் 819 1476 1053 12 18 7 8 9 14 5 2548 1 4 7 6 819 எப்படிமா அடிச்சு விட்றது நான்? 9 டேபிளில் 9 1 1 4 5 5 6 வருமா? 6 1 4 7 ஏயோ தப்பா போட்டிருக்கேன். 8 1 9 63ஆல் அடிக்கிறேன். 7 டேபிளில் போகும் 9 டைம். இது வந்து 1 டைமு, திருப்பி 1 1 திருப்பி 1 படித்தா 1 3 13 டைம் போகும். அடுத்தது 147 6 எக்ஸ் டேபிள் அடிக்கிறேனா? ஓகே, 1476 இஸ் டிவைடட் பை எக்ஸ். ஓகே, 1053 81 டேபிள் அடிக்கும். 9 டேபிளில் 19 போகும். 1 15 1 7 திருப்பி அடிங்க. 1 3 13. ஆவரேஜ் வந்து 54 கொடுத்துட்டாங்க. 54னா 6 டேபிள் அடிக்கலாமே. 6 டேபிளில் 9 டைம் போகும். 24 4 டைம் போகும். 1 4 2 டைம் போகும். 2 8 சாரி 2 5 4 8 54 26 1 4 7 x 3 டேபிள் அடிக்கலாமே. 5 1 2 4 அடிக்க முடியாதே. வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் ட்ரை பண்ணலாமா? ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கே.
இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். We have a cube plus b cube plus c cube minus 3abc equal to a plus b plus c. a plus b plus c minus 3ab plus bc plus ca. என்ன கொடுத்துருக்கான்? a plus b plus c வந்து 5 கொடுத்துட்டான். ab plus bc plus ca வந்துட்டு -2 கொடுத்துட்டாங்க. ab வந்து 3ன்னு கொடுத்துட்டான். அப்போ -3 into 3 9 ஆக மாறும். a plus b plus c எனக்கு 5a. இதை ஸ்கொயர் பண்ணால் 25 minus 3 ab minus 2வா? ஓகே. இப்போ என்ன வரும்னா 45 ஒரு 9 போட்டோன்னா 4ல் முடிய ஆன்சர் இது ஒரு பாருங்க. ஏதாச்சும் இருக்கா கன்ஃபர்டிவாக இல்லாத மாதிரி ரொம்ப கன்ஃபர்டிவாக இருக்கு. ஓகே, இது சால்வ் பண்ண பாருங்க. 57 is dividing 27. 4 டைம் போடுறேன் 28 22. 4 டைம் வரும். அப்போ வந்து 0.4 வருது. இதுக்கு 54 270. டேரக்டாகவே இதுவாக 0.5 வரும். 49 30 எவ்வளோ அடிக்கிறோமா? 49 into 6 போட்டுக்கலாம். 9 6 of 4 24 294 0.6 வருதுப்பா. ஓகே, 57 dividing 18. எதுக்கு அதிகமாக இருக்குது? இதுக்கு தான் அதிகமாக இருக்கு. ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. 1120 into 51 0 0 வேணாம். ஓகே, 0 2 1 1 திருப்பியும் 0 10 6 5. இப்போ 0 2 1 7 5 5 7 1 2 0 வருது. ஓகே, 9 ஒரு 48ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 72 7 36 ஒரு 7 30 4 0 0 வருது. இப்போ 4 3 2 0 0 வருது. 0 2 3 0 10. இப்போ 1 0 0 3 2 0 0 99ஆல் அடிக்கணுமா? 48 51 99ஆல் அடிச்சுன்னா வரும். எல்லாத்துலேயுமே 99. இப்போ 99 இன்ட்டு ஓகே 99 வந்துட்டு 1 0 0 3 2 0ன்னு இருக்கா? இப்போ 1 0 போட்டுக்கிறேன். இப்போ என்ன ஆகும்? 9 9 1 0 0 3 2 0 9 9
0 மல்டிப்ளை பண்ணுறேன் 99. ஆப்ஷன்ஸ் டிக்கெட் டெலிட்டே பண்ண முடியாது, எல்லாமே கிட்ட 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 வச்சுருக்கானுங்க. லெவல் டேபிளில் 9 டைம் ஆகும், 99 9 டைம் ஆகும், 3 1 டைம் ஆகும், 2 லெவல் டேபிள் அடிச்சிருக்கலாம் போலயே. ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்குது, கொடுத்த டைமில் சால்வ் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ஓகே, சால்வ் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு கொஷின் சால்வ் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் தெரியல. ஆக்சுவலி அதை சால்வ் பண்ணியிருந்துருக்கலான்னு அந்த டைமில் திங்க் பண்ணல. ஸோ 1120 51 அடிக்கணும். இப்போ வந்து 1120 இருக்கும். அதுக்கப்புறம் 10 6 5 0 2 1 7 5. ஓகேவா? இன்னொன்று வந்துட்டு 48 × 9 போட்டுக்கிறேன், 72 36 43 0 0. இப்போ 4 3 2 0 0 வரும். 0 2 3 10 1 0 வருது. இப்போ இந்த 1 0வை 3 2 0 வரும். இதில் இருக்கிறத வந்து 99 அடிக்கணும். லெவல் டேபிளில் போகும். லெவல் டேபிளில் 99 வரும் கரெக்டாக 9 டைம். பேலன்ஸ் 1 3 இருக்குது, 1 2 2 இருக்கா, 2 2னா 2 0 9 டேபிள். இப்போ 9120வை 90 அடிக்கிறேன். இப்போ 10 வருமா? திருப்பி ஒரு 9 1 போட்டுக்கிறேன். அது இருக்கு பாருங்க ஆப்ஷன். திருச்சி அடிச்சேன்னா 3 2 என்ன ஆகும்? 27 3 வரும். இதுதான் ஆன்சர். போட்டுருக்கலாம், பட் டைம் பத்தலை, போடலை. இது எப்படி போடுறது? 5a இருக்கு, a - 42 sin θ cos θ ஒரேனா 45 டிகிரி சேமாக இருக்கும். இது வந்து 42 இப்படி போட்டோன்னா -4a வரும். ஏழு வேறு வேறு ஏதாச்சும் சால்வ் பண்ணலாம் நினைக்கிறேன். Five to 10. ஆக்சுவலி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் இங்கே cos A - B ஃபார்முலா. cos A - B என்ன ஃபார்முலா? cos A cos B ப்ளஸ் sin A sin B ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். கரெக்டாக? ஆனால் நம்ம யூஸ் பண்ணாலும் cos A இருக்கும், cos 42 இருக்கும், sin A இருக்கும், அதே மாதிரி sin 42 இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா sin 5Aன்னு இருக்கும். யூஸ் பண்ணாலும் க்ளோஸோ கிடையாது. தெரியல அது எப்படி போடணும்னு. சொல்யூஷன் பார்ப்போம்.
ஓஹோ! இது வந்து ஈக்குவலைஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. சைனு 5ஏன்னு இருக்கு. இப்போ காஸ் வந்து நம்ம காஸில் இருக்கு. இப்போ வந்துட்டு காஸ் எப்போ வந்து சேஞ்ச் ஆகும்? காஸ் சேஞ்ச் டு சைனு, சைன் சேஞ்ச் டு காஸ் அதானே படிச்சிருக்கோம். ஓகே, 90 டிகிரியாக இருந்தால் சேஞ்ச் ஆகும் கரெக்டாக. 90 டிகிரியாக இருந்தால் சேஞ்ச் ஆகும். இதை இப்படி எழுதினோம்னா சைனு 90 டிகிரி மைனஸு ஏ மைனஸ் 42 அப்படி எழுதலாமா? அப்போ என்ன ஆகும்னா 90 டிகிரியாக இருக்கிறதுனால சைன் வந்துட்டு காசாக மாறும், ஏ மைனஸ் 42ன்னு வரும். கரெக்டாக? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் எல்லாமே ப்ளஸ். கரெக்டாக? கரெக்டாக இப்படி எழுதலாம் இல்லையா? இப்போ சைனும் அடிச்சு விடுங்க. ஆன்சர் பாருங்க 5A. அழகாக போட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ரொம்ப சுலபம். இதெல்லாம் தப்பு பண்ணுறேன் நான். அப்போ என்ன வரும்னா 5A ப்ளஸ் ஏ மைனஸ் 42 இப்படி வரும். அப்போ 6A மைனஸ் 42 இஸ் ஈக்குவல் டு 19 வரும். இப்போ 90 ஒரு 42 போடுங்க. 2 3 இது 6ஆல் அடிங்க. 6ஆல் அடித்தா என்ன வரும்? 2 22 வந்துச்சு. ரொம்ப சுலபம், பட் தப்பு பண்ணிட்டேன். இதை சொல்லிட்டேன். இதுக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப கால்குலேட்டிவ். இது சால்வ் பண்ணால் நம்ம பண்ணலாம். நான் எனக்கு பண்ண தெரியல. இது எப்பவுமே யூஸ்வலாக போடுறது தான் 1576 ப்ளஸ் 1053 இஸ் டிவைடட் பை 819 1476 1053 63 x 81 ஈக்குவல் டு 54. இதை அடிச்சு விட்டால் நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஓகே கைஸ், அடுத்த ஒரு மாக் டெஸ்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.